ஏய் மச்சான் கூட கூட நான் சர்ச் பண்ணேன். ஹாய் கைஸ், திரும்ப வர போறன்ற சீரீஸ்ல இன்னைக்கு டே 5. என்னடா நேத்து தான் டே 3ன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னன்னா 5ன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நேத்து டே 4. நான் தான் சரியா பார்க்காம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஸோ சாரி. என்னடா மண்டையில மாப்பு கவுத்துருக்கேன்லாம் கேட்காதீங்க, என்னோட முடி தான் அது. குளிச்சுட்டு வந்தேன்னா இப்படிதான் அது கூட உட்காந்து போராடிட்டு இருப்பேன். இவ்வளவு போராடுறதுக்கு ட்ரையர் வாங்கி வச்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா ட்ரையர் இருக்கு, இருந்தாலும் அதை நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதனாலதான் இந்த போராட்டம்லாம். சரி வாங்க நம்ம இன்னைக்கான கதையை பார்ப்போம். காலையிலே ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டுட்டு இளநீ ஒன்று குடிச்சேன். முட்டா பாண்டா ஏன்டா தலையை குளிச்சுட்டு யாராச்சும் இளநீ குடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் குடிப்பேன். என் கட்டி இருக்க நிலைமை நான் இளநீ குடிக்கலனா தான் தப்பு, குடிச்சா தப்பு இல்லை. ஸோ அதனால இளநியை குடிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து அப்புறமா கிளாஸுக்கு போயிட்டு பார்த்தா இந்த கிரியான் பையன் ஏதோ ஃபோனை நோண்டின்னு இருந்தான். என்னன்னு எட்டி பார்த்தா அடிடாஸ் பத்தி ஏதோ சர்ச் பண்ணி பார்த்துருந்தான். சரி ஹிஸ்ட்ரியில போய் பார்க்கலாம் குடுறான்னு சொல்லி கேட்டா ஃபோனை கொடுக்க மாட்டான், பயப்படுறான். என்ன கதைன்னு தெரியல. கிரியானாப்பா ஃபோனை போடுங்கண்ணா, பாவத்துக்கு எனக்கு கண்ணு முன்னாடியே வச்சு ஸ்வீட்டா சாப்பிட்டுனுக்குறானுங்க. சரி அதெல்லாம் கட்டுப்பத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீலை ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ பீட்ரூட் கேரட் சாப்பிட்டுட்டே அதெல்லாம் அந்த பண்ணி முடித்தேன். காலேஜுக்கு போனதான் ஸ்வீட்டை காட்டி வெறுப்பேற்றுறானுங்க பார்த்தா வீட்டுக்கு வந்தாலும் ஸ்வீட்டை வச்சு வெறுப்பேற்றுறாங்க. நான் பண்ணுறதுனே தெரில. ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு லெக்கு டீலோடிங் டேனால கொஞ்சம் ஸ்பீடாகவே ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எப்போ போல் என்னோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி ஆனாச்சு. என்னான்னு பார்த்தா ஜிம்மில் ஏதோ கரண்ட் இஷ்யூ போல. ஸோ அதில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ கிடச்சிது. ஜாலியாக இருந்துச்சு கொஞ்ச நேரம். இப்போதைக்கு கரண்ட் வரா மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனை போட்டு மேலே போயிட்டு ஒன்றும் இல்லை கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு 4 முட்டை தோசை சாப்பிட்டேன். கட்டில் இருக்கும்போது தோசை சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம், ஆனால் அதில் அவ்வளோ ஆயில் சேர்த்துக்காதீங்க. ஆயில் இல்லாமல் தோசையோட திறமை இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க. அந்த 4 முட்டை தோசையை முழுங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சு 10K ஸ்டெப் கோல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா இவன் வேற என்ன ரொம்ப தொல்லை பண்றான். சும்மா கத்தி கூப்பிட்டு அதனால அவனுக்கு ஒரு கொஞ்சல போட்டு 2 மெக்னீசியம் மாத்திரையும் போட்டுட்டு தூங்கிட்டேன். அவ்வளவுதான் இன்னைக்கான கதை. நாளைக்கு பார்ப்போம். பை.